வந்திருக்காவ விஷயம் இல்லாம வர மாட்டாவில. ஏதோ பஞ்சாயத்தா இருக்குமோ? சரி பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே. என்னம்மா ஏதோ பிரச்சனையா உங்களுக்கு இருக்கீங்க? வீட்டில் சண்டை போட்டீங்களோ? அப்படிலாம் இல்லையத்த, யார் உங்ககிட்ட சொன்னது வீட்டில் பிரச்சனைன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது இருந்தால் சொல்லுமா, யோசிக்காத. அப்படி ஏதாவது இருந்தால் மாமியை கொண்டு ஆசை வைப்போம். எங்கேயாவது விட்டுருவோம் உண்மையில? அப்படியத்த, அதுக்கு தான் வந்தீங்களோ? அப்பனா சரியத்த, விட்டுருவோம். ஏற்கனவே நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டியே, நான் தான் முட்டா, எனக்கு அறிவே இல்லை, அறிவு இருந்தால் அப்பயே விடுங்கன்னு சொல்லியிருப்பேன். சரியத்த, விட்டுருவோம். அதுக்கு தான் வந்தீங்களோ? சரி சரி. சின்ன இவ இப்படி சொல்கிறா. முதல்ல எங்கள் அத்தை விட்டா எனக்கு யாரும் இல்லை வேணாம்னு சொன்னால் இப்போ இப்படி சொல்கிறாளே, தெரியாதனமா தான் நம்ம வாய் கொடுத்துட்டோமோ. என்ன அத்தை யோசிக்கிறீங்க? இப்படி சொல்லிட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? தெரியாதனமா இவகிட்ட வாய் விட்டுட்டோமேன்னு யோசிக்கிறீங்களோ? என்ன மைண்ட் வைஸாக கேட்ச் பண்ணிட்டால? அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆசிரமத்துலலாம் விட வேணாம் அத்தை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்தீங்களா? அதை மாதிரி. ஆனால் எனக்கு அப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு தெரியாது கற்றுக்கிடுங்க. ஆனால் இப்போ நல்லாவே தெரியுது. பெரிய ஆள் தான். நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி பண்ணி எங்கள் வீட்டுக்கார் உடம்பே போயிடும்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு என் கதையை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி உங்கள்